குட் மார்னிங். இதில் 20வது கேள்வியில் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளங்கப்படுத்தியிருந்தேன். இப்படி என்ன மாதிரின்னு சொல்லியிருந்தேன். இதில் வந்து நீங்கள் எக்ஸ் ஆனது புரோமினேட்டத்துக்கு உட்படும் என்று சொன்னால் 5வது விடையை தவிர மற்ற எல்லாத்துக்கும் புரோமினேட்டம் இருக்கு. அதாவது கார்பன் கார்பன் பை பிணைப்பு இருக்கிறதால நிரம்ப அமைச்சு சோதனைக்கு அதுகள் எல்லாம் விடியளிக்கும். எக்ஸ் ஆனது அமோனியா சேர் குப்ரஸ் குளோரைடுடன் வெண்புல் வடிவை தருவதில்லை என்று சொல்லி இருக்கிறதால முதலாவது விட வராது அமில ஐதரசன் இருக்கு, அப்ப வெள்ளவுள் வடி வரும். 4வது விடையிலையும் அமில ஐதரசன் இருக்கு, வெள்ளவுள் வடி வரும். இந்த 2 தகவலையும் அடிப்படையாக கொண்டு 1, 4, 5 விடைகள் பொருத்தமற்றவை என்று சொல்லி வெளியில வரலாம். இப்ப மிச்சமாக இருக்கிற விட வந்து எங்கள்கிட்ட 2வது விடையும் 3வது விடையும், சரி, 2வது விடையும் 3வது விடையும் தான் எங்கள்கிட்ட இப்ப மிச்சம் இருக்க போறோம். முதல் 2 தகவலையும் அடிப்படையாக கொள்ளும். அப்ப இதுல நீங்கள் ஒரு அமில K2Cr2O7 பரிகரிக்கப்படும் போது பச்சை நிற கரைசல் பெறப்படுகிறது என்று சொல்லி இருக்கிறோம். அமில நிற K2Cr2O7 கரைசலுடன் பரிகரிக்கும் போதும் பச்சை நிற கரைசல் பெறப்படுதுன்னு சொல்லி இப்போ நீங்க அல்கஹால்களினுடைய ஒட்சியேற்றம் பற்றி படிச்சிருக்கிறீர்கள். அல்கஹால்களுடைய ஒட்சியேற்றத்துல உங்களுக்கு முதல் அல்கஹால்கள் வன் ஒட்சியேற்றும் கருவிகளால் ஒட்சியேற்றப்பட்டு கார்பாக்சிலிக் அமிலம் வரை ஒட்சியேற்றப்படும் என்று சொல்லியிருக்கு. வலி அல்கஹால்கள் என்று சொன்னால் அவை வந்து கீட்டோன் வரை ஒட்சியேற்றப்படும். கீட்டோன்கள் உறுதியானவை, மேலும் ஒட்சியேற்றப்பட முடியாது என்பதால உங்களுக்கு அங்கால மேலும் ஒட்சியேற்றம் இருக்காது. இது ஒரு புடை அல்கஹால். புடை அல்கஹால்கள் மேலும் ஒட்சியேற்றப்பட மாட்டாது. வன் நிபந்தனை பிரயோகிக்கப்பட்டால் செயின் உடையும். இங்க வந்து ஒரு வலி அல்கஹாலும் ஒரு புடை அல்கஹாலும் இருக்கிறதால நாங்கள் இந்த விடையை தெரிவு செய்யலாம். வலி அல்கஹால் இலகுவாக ஒட்சியேற்றப்படக்கூடியது, கீட்டோன் வரும். அப்ப K2Cr2O7 வந்து பச்சை நிற கரைசலை தரும். ஆகவே நான் 3வது விடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதுல சில நேரத்துல நீங்கள் தியரி படிக்கும் போது இப்படி படிச்சிருக்கலாம். கார்பன் கார்பன் கட்டை பிணைப்பு, கார்பன் கார்பன் மும்மை பிணைப்புகள் அமில KMnO4 ஒட்சியேற்றப்பட்டு உடைமன்ஸ். சரி, அது ஒட்சியேற்றப்படக்கூடியது. கார்பன் கார்பன் பை பிணைப்பு இருந்தா அந்த செயின் வந்து உடையும், இதுக்குள்ள உடையும். இதே மும்மை பிணைப்பு இதால கார்பாக்சிலிக் அமிலங்கள் விளைவாகும் என்று படிச்சிருப்பீங்க. அல்கீன்களுக்கு தாக்கம் படிக்க ஒட்சியேற்றம் பற்றி படிப்பிக்கிறேன். இதுல H+K2Cr2O7 சொல்லப்பட்டிருக்கு. அதோட H+K2Cr2O7 சில புத்தகங்கள்ல தாக்கப்பட்டுதான் இருக்கு. வெப்பப்படுத்தினா தாக்கம் நிகழும். அப்படி பார்த்தால் 2க்குமே பச்சை நிறம் பெறும். எங்களால வேறுபடுத்தக்கூடிய மாதிரி ஒரு இயல்பும் மேலே அல்கஹாலோட இருக்கிறதால நாங்கள் இந்த 3வது விடையை தெரிவு செய்துள்ளோம். சரிதான். 4வது 21வது கேள்வியை பார்ப்போம். 21வது கேள்வி கொஞ்சம் கணித்தலோட சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்கள் வேறு முறைகள்ல யோசிக்கலாம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 மென்னமில கரைசலையும் அமிலத்தின் சோடியம் உப்பின் 0.1 மூல் டெசிமீட்டர் கரைசலையும் சம கனவளவில் கலப்பதன் மூலம் pH ஆனது 5 ஆக உள்ள ஒரு தாங்கல் கரைசல் தயாரிக்கப்பட்டுள்ளது சொல்லியிருக்கு. சரிதா? ஒரு கரைசல் தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த கரைசல்ல எடுக்கப்பட்ட மின்னமிலத்தின் செறிவு 0.1, உப்பின் செறிவும் 0.1. 2ல இருந்தும் சம கனவளவு எடுத்து கலக்கப்பட்டிருக்கிறதால விளைவு கலவையில மொத்த கனவளவு வந்து என்ன செய்யும் என்று சொன்னால் 2 மடங்காக மாறும். விளைவு கலவையில மொத்த கனவளவு 2 மடங்காக மாறும். ஒவ்வொரு 1 மூல மென்னமில கரைசலையும் அமிலத்தின் சோடியம் உப்பின் 0.1 மூல் டெசிமீட்டர் சம கனவளவுகளில் கலப்பதன் மூலம் pH ஆனது 5 ஆக உள்ள ஒரு தாங்கல் கரைசல் தயாரிக்கப்பட்டிருக்கு சொல்லி ஆரம்பத்தில் எடுத்த செறிவு 0.1 H என்று வச்சுக்கொள்ளும். அதே போல அதிண்ட உப்பு NaA அதுவும் 0.1. ஆனா இந்த விளைவு கலவைக்குள்ள HA செறிவு 0.1 ஆகவோ
NaA இந்த செறிவு 0.1 ஆகவோ இருக்காது. காரணம் சமகனவளவு எடுத்து கலக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்ப இங்க நீங்கள் B என்ற ஒரு கனவளவு எடுத்தால் இங்க ஒரு B கனவளவு எடுத்தால் இது 2B கனவளவுக்குரியதாக இருக்கும். இதுல முதல் நீங்கள் கன்சன்ட்ரேஷனை செலுத்துவோம். விளைவு கலவையில இருக்கிற A- இந்த செறிவும் இச்சையினது செறிவும் வந்து நீங்கள் எடுத்த 0.1 இல்லை. அப்ப ஒரு 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஒரு மூல மென்னமில கரைசலையும் இவ்வமிலத்தின் சோடியம் உப்பின் 0.1 மூல் கரைசலையும் சம கனவளவுகளில் கலப்பதன் மூலம் pH 5 ஆக உள்ள ஒரு தாங்கல் கரைசல் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த விளைவு கலவையில எச்சையினுடைய செறிவை நீங்கள் கவனிக்க வேண்டும். அதே உங்களுக்கு பின்னுக்கு பிரச்சனையாகும். ஆரம்ப செறிவு 0.1 கனவளவு B என்று எடுத்த நீங்கள் இப்ப செறிவு தெரியாது கனவளவு 2B இதுவும் B இதுவும் B. அப்ப உங்களுக்கு எச்சையினுடைய புதிய செறிவு ஆரம்ப செறிவின் அரைவாசி 0.05 மூல் டெசிமீட்டர் -3. இதுதான் இந்த விளைவு கரைசலுக்குள்ள இருக்கிற செறிவு. இதே போல விளைவு கரைசல்ல இருக்கிற உப்பிண்ட செறிவையும் நீங்கள் காண வேண்டும். 0.05 மூல் டெசிமீட்டர் -3. சரியா? இதுதான் தயாரிக்கப்பட்ட தாங்கல் கரைசல். இந்த தாங்கல் கரைசல்ல செறிவுகள் சமனாக இருக்கிறதால நீங்கள் இந்த தொடக்க செறிவுகளை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. pH வந்து pKa plus log salt over acid என்ற இண்டர்சனின் சமன்பாடோடு எடுத்திருப்பீங்க தாங்கல் கரைசல். அல்லது நீங்கள் பொதுவையினை பயன்படுத்தியும் pH காணலாம். Ka வச்சுக்கோங்க. இதுல வந்து pH சமன் pKa சால்ட்டின் செறிவும் ஆசிட்டின் செறிவும் சமன் 0.05 0.05. இதுல நீங்கள் இந்த ஐதாக்கத்தை கருத்துல கொள்ளாமல் இந்த செறிவை போட்டாலும் உங்களுக்கு விட பிழைக்காது. pH 5 ஆக உள்ள ஒரு கரைசல் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஆகவே Ka வந்து உங்களுக்கு 1/10 செய்ய வேண்டி இருக்கு. அதை பற்றி தேவைப்பட்டால் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். நான் விளங்கப்படுத்திக்க சொல்லியிருக்கேன். சால்ட்டின் செறிவு ஆசிட்டின் செறிவும் சமன் என்பதால உங்களுக்கு pH வந்து pKa ஆக இருக்கும். Ka வந்து 1/10 இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால் இந்த தாங்கல் கரைசல்ல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கரைசல் சரியான இத்தாங்கல் கரைசலின் 20 சென்டிமீட்டர் கரைசல் என்று சொல்லியிருக்கு. கரைசலையும் 0.1 மூல் டெசிமீட்டர் -3 மென்னமில கரைசல் 90 சென்டிமீட்டர் கனத்தையும் கலந்து தயாரிக்கப்பட்ட ஒரு கரைசல். அப்ப இந்த இடத்துலதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஐதாக்கத்தை நீங்கள் கருத்துல கொள்ளாங்க. அப்ப இந்த விளைவு கலவைக்குள்ள இருக்கிற எச்சையின் செறிவு எவ்வளவு? 0.05 மூல் டெசிமீட்டர் -3. NaA செறிவு எவ்வளவு? 0.05 மூல் டெசிமீட்டர் -3. இதை பயன்படுத்த முடியாது. இந்த தாங்கல் கரைசல்ல இருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் கனம் கரைசல் வேறாக்கப்படுதாம். ஒரு 20 சென்டிமீட்டர் கனம் கரைசல் எடுக்கப்படுது. அப்ப எடுத்த இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள கொஞ்சம் எச்சையும் இருக்கும், கொஞ்சம் NaAயும் இருக்கும். அப்ப நாங்கள் அதுக்குள்ள இந்த 20 சென்டிமீட்டர் கனத்துக்குள்ள வந்த எச்சையின் மூளையும் NaAயின் மூளையும் கணிக்க வேணும். N/Cv போட்டு எடுக்கதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். செறிவுக்கு நீங்கள் 0.1 போட்டால் விடபிழைக்கும். ஏன்? விளைவு கரைசல்ல செறிவு ஐதாக்கப்பட்டிருக்கு 0.05. அப்ப எச்சையின் செறிவு விளைவு கரைசல்ல இருக்கிற எச்சையின் மூல் செறிவு 0.05 எடுத்த கனவளவு 20/10⁻³ மூல். சரியா? அப்ப எச்சையின் மூல் வந்து உங்களுக்கு 1/10⁻³ மூல் அன்று 1/10⁻³ மூல். அதே போல இந்த 20 சென்டிமீட்டர் கரைசலுக்குள்ள நீங்கள் எடுத்த NaAயின் மூலும் செறிவு சமன் எடுத்த கனவளவும் சமன் என்பதால NaAயின் செறிவு A- மூல் Na- மூலுக்கு சமனா இருக்கும். அதுக்கு 1/10⁻³ மூலாக இருக்கு. எவ்வளவு இந்த கேள்வி சிமூத்தான கேள்வியில நிறைய ரிஸ்க் இல்லை. ஆனா கவன ஈன பிள்ளைகள் வர வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
ஒன்று இந்த ஐதாக்கத்தை கருத்துல கொள்ளாட்டா ஒரு பிரச்சனை வரும். இந்த ஐதாக்கத்தை கருத்துல கொண்டு விளைவு கரைசலுக்குள்ள இருக்கிற அமிலங்கள்டையும் உப்புகள்டையும் மூல சிவியை பயன்படுத்தி காண்றோம். அப்ப HA இந்த மூல் வந்து 1/10 NaA இந்த மூல் A மைனஸ் இந்த மூலுக்கு சமன், அதுவும் 1/10 மூல். என்ன சொல்லப்பட்டிருக்கு, இந்த 20 சென்டிமீட்டர் கனம் கரைசலுக்குள்ள மேலும் HA வந்து சேர்க்கப்படுகிறோம். 0.1 மூல் டெசிமீட்டர் -3 மென் அமிலத்தின 90 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுது. 0.1 m HA-ல 90 சென்டிமீட்டர் கனம் சேர்க்கப்படுது. சரியா? அப்ப மேலதிகமாக சேர்க்கப்பட்ட HA இந்த மூலை நீங்கள் இதுல இருந்து கணிக்கலாம். மேலதிகமாக சேர்த்த HA இந்த மூல், இந்த கரைசலுக்குள்ள மேலதிகமாக சேர்த்தது HA இந்த மூல் செறிவு 0.1 கனவளவு 90/10 மூல். இது இதுக்குள்ள மேலதிகமாக சேர்த்த HA இந்த மூல். அப்ப என்சமன் சிவில போட்டு சேர்த்த மூல் காணலாம். செறிவு தர கனவளம் 90/10 மூல். அப்ப 9/10 மூல் என்று பேர். சில அட்ஜஸ்ட்மெண்ட்களை நாங்கள் இதுல கருத்துல கொள்ளத்தான் வேணும். இப்ப உங்களுக்கு விளைவு கரைசல்ற மொத்த கனவளவு வந்து 110 சென்டிமீட்டர் கனம். விளைவு கரைசல்ற மொத்த கனவளவு 110 சென்டிமீட்டர் கனம். இந்த கரைசலுக்குள்ள இருக்கிற உப்பின் செறிவும் அமிலத்தின் செறிவும் மாறும். உங்களுக்கு கேட்டது இந்த விளைவு கரைசல்ற pH என்னன்னு தான் கேட்டிருக்கு. எங்களுக்கு என்ன விளைவு கரைசல்ற pH வேணும்னா உப்பின் செறிவும் ஆசிட்டின் செறிவும் KA தெரிஞ்சா சரி. PKA எங்களுக்கு ஏற்கனவே முதல் ஒரு தரவு தந்தால கண்டுட்டோம். இப்ப விளைவு கரைசல்ல இருக்கிற மொத்த HA இந்த மூல், சரியா? மொத்த HA இந்த மூல் வந்து ஏற்கனவே 20ல இருந்த மூல் 1/10 மூல் சக மேலதிகமாக சேர்த்த மூல் 9/10 இது 10/10 மூல் என்று உதாரணம். இந்த விளைவு கரைசலுக்குள்ள இருக்கிற HA இந்த மூல். உப்பின் மூலவள உப்பு நீங்கள் சேர்க்கையில தானே, அப்ப உப்பின் மூல் மாறாது. NaA இந்த மூல் மாறாது. சரியா? NaA இந்த மூல் மாறாது. செறிவு மாறும், மூல் மாறாது. மூல் வந்து 1/10 மூல். இந்த சமன்பாட்டின்படி நீங்கள் போட்டீங்கன்னு சொன்னால் சோல்ட்டின் செறிவின்கள் அசிட்டின் செறிவு, சோல்ட்டின் செறிவு சோல்ட்டின் மூலின்கள் கனவளவு, அசிட்டின் செறிவு அசிட்டின் மூலின்கள் அதே கனவளவு. அப்ப இது 110 சென்டிமீட்டர் கனமா இருந்தான்னா வேற ஏதாவது சென்டிமீட்டர் கனமாக இருந்தான்னா இந்த கனவளவு வந்து என்ன செய்யாதுன்னு சொன்னால் இந்த பிரச்சனையை தராது. ரெண்டுலையும் ஒரே கனவளவு தான் போடப்படும், வெட்டுப்படும். அப்ப செறிவுகளுக்கு இடையிலான விகிதம் போடுவதும் ஒன்றுதான், மூல்களுக்கு இடையிலான விகிதம் போடுவதும் ஒன்றுதான். அப்ப நாங்கள் இதுல செறிவு விகிதம் போடாமல் மூல் விகிதம் போடலாம். இல்ல செறிவு விகிதம் தான் போட போறீங்கள் அப்படின்னு சொன்னால் செறிவை கணியும். HA இந்த செறிவு வந்து HA இந்த மூல உழவு 10/10 மூலின் கீழ் மொத்த கனவளவு 110/10 இது ஒரு எஸ்ஏ கேள்வி என்றால் சில இதுல செறிவு கணிச்சு காட்ட வேண்டி வரும். அதே மாதிரி NA மைனஸ் இந்த NaA இந்த செறிவை காண்பி, அது மூல் 1/10 மூலின் கீழ் 110/10 மூல். அப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கனவளவு வெட்டுப்பட போகுது. இந்த கோவையில பிரதிரேக கனவளவு வெட்டுப்பட போகுது. அப்ப கனவளவை நீங்கள் கருத்துல கொள்ளாமல் கூட விடலாம். உங்களுக்கு கேட்டது இப்போ இந்த கலந்தா பிறகு இந்த தாங்கல் கரைசல் pH என்னன்னு சொல்லி தான் கேட்டிருக்கு. அப்ப கலந்தா பிறகு தாங்கல் கரைசல் pH என்பது pKa பிளஸ் log salt over acid. இந்த salt தெரியும் 1/10 110 log salt 1/10 110. அப்ப 110 வெட்டுப்படும். சரி, ஏன் அந்த பாவத்தை 110/10 ஓவர் ஆசிட். அப்ப 10 110/10 தலைகளா மாறைக்க 110 மேல போகும். அதான் இந்த வெட்டுப்படம் திருப்பி சொல்றேன். 10/10 இந்த 110/10 வெட்டுப்பட்டுடும். இந்த 10 வெட்டுப்பட்டுடும். அப்ப pH வந்து PKA 5 முதலாவதுல கண்டிருக்கிறோம். log 1/10 10/1 log 10/1 முன்னுக்கு வரும்.
அப்ப pH சமன் 5 சக log 10/1 முன்னுக்கு -1 வர 5/1 வரும். இது சமன் 4. நீங்கள் pHல சமன்பாட்டில் ஒரு மைனஸ் இருக்கிறதால 10/1 போடுறீங்க. இதுல சய இருக்கிறதால, இங்க சக இருக்கிறதால இது சயன்று தான் வரும். அப்ப இந்த தாங்கல் கரைசல் pH வந்து 4. இதுல இருந்து நீங்க ஒரு விஷயத்த ஸ்டடி பண்ணி கொள்ளுங்க. ஒரு தாங்கல் கரைசலுக்கு மேலும் மென்னமிலத்தை சேர்த்தால், ஏற்கனவே தாங்கல் கரைசல் ஆயிருக்கு ஒன்றுக்கு மேலும் மென்னமிலத்தை சேர்த்தால் pH வந்து குறையும். இது மடக்க பெருமானம். சோல்ட் ஓவர் அசிட் என்று சமன்பாடு இருந்தாலும் அசிட்டின் செறிவு கூடைக்குள்ள pH வந்து குறையும். இது சமன்பாட்டுல கீழே இருக்கு அப்படி யோசிச்சீங்கன்னா பிழைக்கும். மடக்கையில இருக்கு. சரியா? சோல்ட்டை சேர்த்தீங்கன்னா அப்ப மறுதலையா என்ன செய்யும்? pH வந்து கூடும். அப்ப இங்க அசிட் சேர்க்கப்பட்டிருக்கால pH வந்து குறைஞ்சிருக்கு. ஒருவேளை இதுல சோல்ட் நீங்கள் சேர்த்திருந்தால் pH வந்து கூடி இருக்கு. சரியா? அப்போ ஒரு சாதாரணமாக அணுகி கொண்டு போகக்கூடிய கேள்விதான். உருட்டு பிரட்டல் அப்படி எல்லாம் கேள்வியில இல்லை. ஆனால் கன்சல்டேஷன் கொஞ்சம் கூட இருக்கும். இப்ப நீங்க MCQல செய்யற நீங்கள் என்ன போல ஸ்டெப்பும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேர்ட்ட சரிவும் சமன். அப்ப இந்த வரி எழுத வேண்டிய அவசியமே இல்லை. pH வந்து pKக்கு சமனா இருக்கும். சோல்ட்ல சரி அசிட்ல சரி சமன். அப்ப நேரடியா இந்த முடிவு எடுத்துக்கொள்ளும். இதுல இருந்து நீங்கள் 20 சென்டிமீட்டர் கனம் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் மூளை 1/10/3 1/10/3 எடுக்கலாம். அப்ப சேர்த்தது 90/10/3 90/1/9. அப்ப கூட்டி போட்டு இந்த சரிவெல்லாம் கணிக்காமல் நேரடியா என்ன செய்யலாம்னா மூல் விகிதம் சரி விகிதத்துக்கு சமன்னு சொல்லி போட்டு உடனடியாக நீங்கள் 4க்கு வரலாம். ஒரு 4 அல்லது 5 நிமிஷத்துக்குள்ள இந்த கேள்வி முடிக்கும். எல்லா கேள்விக்கும் உங்களுக்கு 2 நிமிஷம் தேவை இல்லை தானே. செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கு. சரிதான்? நீங்கள் இல்ல சிமுத்தா போற வழியோருக்கா வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. கேள்விய பார்க்க சில நேரத்துல பயமா இருக்கு. ஒரு தாங்கல் கரைசலுக்கு அமிலம் சேர்க்க pH வந்து குறையும் என்பதை நீங்கள் இந்த கணித்தல்ல இருந்து விளங்கிக் கொள்ளுங்க. அழிக்கிறேன் நான். யாருக்காவது ஏதாவது சிக்கல் இருந்தா சொல்லுங்க. ஆ 22வது கேள்வி இருக்க பாருங்க. 22வது கேள்வி. P என்பது ஒரு மென்னமிலம் என்று சொல்லப்பட்டது. P என்பது ஒரு மென்னமிலம். Q என்பது மென்னமிலத்தினதும் அதன் சோடியம் உப்பினதும் ஒரு சமமூலர் கரைசல். அப்ப இப்ப இதே கரைசல் HAயினதும் Naயினதும் சமமூலர் கரைசல் என்று சொல்லி இருக்கோம். HAயினதும் Naயினதும் சமமூலர் கரைசல். மென்னமிலத்தினதும் ஒரு வன்மூலத்தினது நியமிப்பின் சமவெளி புள்ளியில் கிடைக்கும் நியமிப்பு. அப்ப உங்களுக்கு சமவெளி புள்ளி என்றா என்னன்னு சொல்லி இருக்கிறேன். உப்பும் நீரும் உள்ள சந்தர்ப்பம், அதாவது அமிலமும் காரமும் முற்றாக தாக்கமடைகிற சந்தர்ப்பம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல உப்பும் நீரும் தான் இருக்கும். இங்க மென்னமிலம் என்று சொல்லி இருக்கு. ஆகவே ஒரு அசட்டிக் அமிலத்தை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு வன்காரம். அப்ப இந்த உப்பு உங்களுக்கு உப்புகள்ட நீர்ப்பகுப்புல படிச்சிருக்கிறீங்க. மென்னமிலத்துக்கு நீர்ப்பகுப்பு அடைகிற ஆற்றல் இருக்கிறனால இந்த உப்பு ஒரு கார உப்பு. சரி, இது ஒரு தாங்கல் கரைசல்.
இது ஒரு மென்னம். தரப்பட்ட கரைசல்களை நீங்கள் அடையாளப்படுத்திடும். இது உப்புக்கள்கிட்ட நீட்ப உப்பு, அது கார உப்பு. இது ஒரு தாங்கல் கரைசல், பி வந்து ஒரு மென்னமிலம். கலவைக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால், அமிலத்தின் செறிவு அதிகரிக்கும் போது பிஹெச் அதிகரிக்கும் என்ற ஒரு மனநிலை தோற்றுவிக்கப்படும். இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பிரச்சனை. அதே நேரத்துல OH மைனஸ் செறிவு அதிகரிக்குதுன்னா பிஹெச் அதிகரிக்கிறேன்னு சொல்றது அது சரியாக இருக்கும். இது தவறாகும். அப்ப உங்களுக்கு இந்த செறிவு பிஹெச் எப்படி பாதிக்குது என்பதில் ஒரு தடுமாற்றம் என்றைக்குமே இருக்கும் என்பதை நீங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும். இப்ப நானும் கனதளவையால் அப்படி யோசிச்சுதான் செய்யறேன். நான் ஏனென்றால் சடாரட்டு குழப்பி விட்டுரும். யதார்த்தமா பார்க்கல உடனே மாறி ஒரு மனம் வந்து முடிவு சொல்ல வைத்தனிக்கும். ஆகவே இந்த மாதிரியான சூழல்ல நாங்கள் ஒரு ஸ்கேலை வச்சுக்கொண்டு யோசிக்கிறது சுகம். இது 7 நடுநிலை, கிட்டத்தட்ட 3-4 மென்னமிலம். இங்கால வன்னமிலம் என்று சொல்றோம். அப்ப இதுல இருந்து நீங்கள் ஒரு விஷயத்துல தெளிவுபடலாம் என்னென்றால், செறிவு அதிகரிக்கும் போது அமில இயல்பு கூடுது, பிஹெச் குறையுது. அப்ப செறிவு அதிகரிக்கும் போது பிஹெச் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் குறையுது. அதே போல இதுல ஒரு 10 நீங்கள் ஸ்கேலா போட்டீங்கன்னு சொன்னால் இவ்வளவு மென்காரம் வந்து நீங்கள் பிரிச்சு கொள்ளலாம். சும்மா ஒரு அன்னளவு பெருமானத்தை போடுவோம். அதுக்கங்கால வெஞ்சாரம் நாங்கள் பொதுவாக 14 வரைக்கும் பார்த்து கொண்டாலும் 14 பிஹெச் கூடுற வாய்ப்பு இருக்கு. அப்ப இதான கூட ஸ்கேல். சரியா? 2011 ஒரு MCQ கேள்வி இருக்கு, போய் பாருங்க. 4 உப்புக்கள் வந்திருக்கு, 2 வகையான உப்புக்கள். அமோனியம் குளோரைடும் அசெட்டிக் அமிலத்தின் ஒரு வெண்கார உப்பு. 4 சந்தர்ப்பங்களாக, அதாவது அமோனியம் குளோரைட்ல 2 வேறுபட்ட செறிவுகளையும் அசெட்டிக் அமிலத்தின் உப்பின் 2 வேறுபட்ட செறிவுகளையும் கொண்டு கரைசல்ல பிஹெச் ஏறு வரிசை தான் அதுல கேட்கப்பட்டிருக்கு. ஒருக்கா செய்து பாருங்க, 2011 இருக்கு. அப்ப சாதாரணமாக இவர் ஒரு கார உப்பு. அப்ப இவருடைய பிஹெச் வந்து 7 விட கூடவாக இருக்கும். 6 பிஹெச் வந்து 7 விட கூடவாக இருக்கும். இது ஒரு மென்னமிலம். அப்ப இவருடைய பிஹெச் வந்து 7 விட குறைவாக இருக்கு. இது ஒரு அமில தாங்கல் கரைசல். அமில தாங்கல் கரைசல், கார தாங்கல் கரைசல் கண்டு இருக்கு. இதுவும் பிஹெச் 7 விட குறைவாகத்தான் இருக்கு. சரிதானே? இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒவ்வொரு கரைசலும் மாறா வெப்பநிலையில் ஒரே அளவினால் ஐதாக்கப்படுகையில் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கரைசலும் ஐதாக்கப்படுது. அப்ப இதுக்கும் நீர் சேர்த்து ஐதாக்கிறோம், இதுக்கும் நீர் சேர்த்து ஐதாக்கிறோம், இதுக்கும் நீர் சேர்த்து ஐதாக்கிறோம். ஐதாக்கப்படுகையில் பிஹெச்சுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டிருக்கோம். சரியா? பிஹெச்சுக்கு என்ன நடக்கும் என்று கேட்டிருக்கோம். இப்ப பாருங்க, ஒரு மென்னமிலத்தின் பிஹெச் என்பது அயனாக்கத்தக்க ஐதரசன் அயன்கள்ட்ட அளவில தங்கி இருக்கும். இந்த H+ செறிவு, சரி, H+ நாங்கள் H3O+ சொல்லிடுவோம். H+ செறிவு வந்து Ka√Ka C. இதான் எங்களோட சமன்பாடு. நீங்கள் சமன்பாடு எழுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் H3O+ செறிவு வந்து Ka×C என்று வரும். ஐதாக்கத்தின் போது செறிவு வந்து என்ன செய்யும்? ஐதாக்கத்தின் போது செறிவு, அப்ப C குறைஞ்சால் H+ செறிவு குறையும். C குறைஞ்சால் H+ செறிவு குறையும். சரியா? C குறைஞ்சா H+ செறிவு குறையும். H+ செறிவு குறையேக்க இது 0 நோக்கி நகருமா 7 நோக்கி நகருமா என்பது இந்த சார்ட்ல நீங்க தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். நடுநிலையாக்கப்படும் போது இந்த 7 நோக்கி வரும். அப்ப இது ஒரு மென்னமிலம். அப்ப இதோட pH என்ன செய்யும் சொன்னால் கூடும், அதிகரிக்கும். ஒரு மென்னமிலத்தின் pH வந்து அதிகரிக்கும். ஐதாக்கத்தின் போது H+ செறிவு குறையும். H+ செறிவு குறைஞ்சால் அமில இயல்பு குறையும். அப்ப நடுநிலையை நோக்கி நகரும். அப்ப H+ செறிவு
குறையும் போது pH வந்து அதிகரிக்கும். சரியா? pH வந்து அதிகரிக்கும். இதை நீங்கள் சரியா விளங்கிக் கொள்ளணும். சடாரட்டும் குழப்பம். அப்ப கோவை உங்களுக்கு எடுக்க தெரியும் என்றால நான் ரிவ்யூ காட்டுறேன். H3O+ இந்த சரிவு வந்து √Ka/C. அப்ப இதுல சரிவு குறைய H3O+ இந்த சரிவு குறையும். ஆகவே pH அதிகரிக்கும். அடுத்தது தாங்கல் கரைசல். தாங்கல் கரைசல் இப்ப நான் சொன்ன முதலாவதுகளில் நீங்கள் ஐதாக்கத்தை கருத்துல கொள்ளாமல் விட்டாலும் சமமூலர் கரைசல். சமமூலர் கரைசல் என்றால் மூல் சமம். கனவளவு 2 பேருக்கும் ஒன்றுதானே. ஆகவே pH வந்து அந்த செறிவுல தங்கி இருக்காது. தாங்கல் கரைசல் ஒன்றின் pH வந்து pKa+ log salt over acid. அப்ப நீங்கள் இதை எப்படித்தான் ஐதாக்கினாலும் என்னதான் ஐதாக்கினாலும் salt over acid தானே. ரெண்டுக்கும் செறிவு சமனாயிருக்கிறதால வெட்டுப்பட்டு 0 என்று தான் பெறப்போகுது. அப்ப இதுல நீங்கள் 0.1 என்று போட்டா என்ன, இல்ல 0.1 என்று போட்டா என்ன, ஐதாக்கத்துக்கு பிறகு 0.05 என்று போட்டா என்ன, 0.05 என்று போட்டா என்ன, லொக் salt over acid-க்கு 0 தான். அதனாலதான் உங்களுக்கு அந்த pKa பெருமானம் வந்து பிழைக்காதுன்னு சொன்னாங்க. அப்ப எப்போதுமே இதுல pH வந்து pKa இருக்க போகுது இரண்டாவது கரைசல்ல, மாறா வெப்பநிலை என்பதால. சரியா? மாறா வெப்பநிலை என்பதால தாங்கல் கரைசலை நீங்கள் ஐதாக்கினாலும் அங்க செறிவுகள் சமன். செறிவுகள் சமன். செறிவுகள் சமனாக இருக்கிறதால உங்களுக்கு pH வந்து மாறாது. அது முதல் என்ன pH-ல இருந்தோ அதே pH-ல இருக்கு. அப்ப தாங்கல் கரைசல் ஒன்றின் pH வந்து சம செறிவுல சொல்லப்பட்டிருக்கால மாறாது. தாங்கல் கரைசல் pH மாறா வெப்பநிலையில மாறாது. ரெண்டும் ஒரே அளவால ஐதாக்கப்பட்டது. சரியா? செறிவு சமன் இல்லாட்டாலும் மாறாது. ஏன்னா இங்கேயும் மொத்த கனவுளவு மாறும், இங்கேயும் மொத்த கனவுளவு மாறும், நூல் மாறாது. அப்ப விகிதம் மாறாது. சரிதான்? அப்ப தாங்கல் கரைசல் ஒன்றின் pH வந்து ஐதாக்கத்தின் போது மாறாது. இரண்டாவது விட வந்து உங்களுக்கு மாறாது. இப்ப மூன்றாவது வந்து உப்பு. இந்த உப்பு அப்ப CH3COO- வந்து நீர்ப்பகுப்பு அடைவதன் மூலம் தான் இது கார இயல்பை தொழிற்பட போகும். இது காரமாக தொழிற்பட போகும். OH- ஆகும். இது அப்ப மூலம், இணை மூலம் என்று சொல்லுவோம் KB. அப்ப KBக்கு நீங்கள் கோவை எழுதினால் KB சமன் CH3COOH இந்த செறிவு, இதுண்டா உப்புகள்கிட்ட நீர்ப்பகுப்பு, CH3COOH இந்த செறிவு OH- இந்த செறிவு கீழ் உப்பின் செறிவு CH3COO- இந்த செறிவு. அப்ப இதே மாதிரிதான் இந்த கோவை அமைய போகுது. எப்படி என்றால் OH- இந்த செறிவு, OH- இந்த செறிவு KB, இது இந்த செறிவு இது இந்த செறிவு சமன் என்பதால ஸ்கொயர்ட் என்று எடுக்கலாம். அப்ப ஸ்கொயர்ட் வந்து KB இன்டு உப்பின் செறிவு. அப்ப KB இன்டு உப்பின் செறிவு. இதை ஸ்கொயர் பண்ணினீங்கன்னா ரூட் கால போகும். அப்ப ஒரு காரத்துல விடுவிக்கப்பட்ட OH- இந்த செறிவு √KB × C. மாறா வெப்பநிலையில KB மாறாது. ஐதாக்கத்தால செறிவு குறையும். செறிவு குறைஞ்சால் OH- இந்த செறிவு குறையும். சரி, OH- இந்த செறிவு குறையும். அப்ப OH- இந்த செறிவு கூடினால் இது 14 நோக்கி போகுமா 7 நோக்கி போகுமான்னு சொல்லி நீங்க விளங்கிக் கொள்ளவும். சரியா? OH- இந்த செறிவு இப்ப மென்கார், இது ஒரு மென்கார உப்பு, கார உப்பு. ஆர் வந்து ஒரு கார உப்பு. அப்ப மென்கார இயல்புடையதா இருக்கப்போ காரங்கள்ட்ட OH- இந்த செறிவு குறையும் போது pH என்ன செய்யும்? 7 நோக்கி வரும். ஒரு மென் அமிலத்துக்கு இதுதான் சொன்னான். ஆனா இது அமிலம் என்பதால pH 7 நோக்கி வருது, அதிகரிக்குதுன்னு சொன்னால் காரம் என்பதால pH குறையுது என்று சொல்லலாம். சரியா? அப்ப இந்த R என்ற கரைசல் pH வந்து குறையும். அப்ப உங்களுக்கு மென் அமிலம் செறிவு குறைய H+ என்ற செறிவு குறையும். H+ என்ற செறிவு குறைஞ்சால் pH அதிகரிக்கும். தாங்கல் கரைசல் salt over acid கனவளவு மாறுறதால ரேஷியோ மாறாது. அதான் மூல்களுக்கு இடையிலான விகிதம் போடலாம் என்று சொல்லலாம். சோல்ட்டின் மூலுக்கும் ஆசிட்டின் மூலுக்கும் இடையிலான விகிதம் போட்டாலும் ஒன்றுதான். மாறா வெப்பநிலையில இதுல pH சமன் pKa என்ற சமமூலர் என்றதால உங்களுக்கு அது மாற போறது இல்லை. இது ஒரு கார இயல்புடைய உப்பு. அப்ப செறிவு குறையும் போது அயனாக்கம் அடைகிற OH- இந்த அளவு குறையும். OH- இந்த செறிவு குறையக்க pH வந்து
குறையும். அப்ப நீங்கள் ஒரு அமிலத்தின் pH மாற்றத்தை கதைக்கிறதுக்கும் காரத்தின் pH மாற்றத்தை கதைக்கிறதுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கு. சடாரண்டு எழுந்த மானத்துல கதைக்க வேண்டாம். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சார்ட்டை வச்சு கொண்டு கதைச்சிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு விளக்கமாக இருக்கு. உங்களுக்கு இரண்டாவது விடை, இது pH அதிகரிக்கும், இது மாறாது, இது குறையும் என்று இருக்கு. உங்களுக்கு ஆர்ந்த இது வந்து குறையும். சரி, 23வது பாருங்க. இது ஒரு தியரி கேள்வி. 17ஆம் கூட்ட மூலகத்துல இன்ஆர்கானிக் பகுதியில நேரடியாக வரக்கூடிய ஒரு வெளிப்படையான கேள்விதான் இது. இதுல உங்களுக்கு HOCl, HClO2, HClO3, HClO4 குளோரின் ஆக்சோ அமிலங்கள் பற்றிய தவறான கூட்டல் சொல்லி இருக்கு. முதல் நாங்கள் இந்த லூயின் கட்டமைப்புகளை சொல்லிக் கொள்வோம். இதுல சரி, இதுல 5 பங்கிட்டு இருக்க, ஒரு சோடி இலத்திரன் இருக்கும். இதுல 3 பங்கிடப்பட்டு 2 சோடி இருக்கும். சரியா? இதுல உங்களுக்கு இதுന്റെ அமில இயல்பு ஆக்சிஜன் அதிகரிக்கும் போது அதிகரிக்கும்னு சொல்லி இருப்பீங்க. ஆக்சிஜன் இணைஞ்ச மூலகத்தின் மின்னழுத்தன்மை, ஆக்சிஜன் குளோரின் மின்னழுத்தன்மை ஆக்சிஜன் அதிகரிக்கும் போது அமில இயல்பு அதிகரிக்கும். மிகவும் அமில இயல்பு கூடியது இது. இதுல குளோரின் லூயின் சக்தியில மூலக்கூற்று வடிவம் கோணல். ஆனா இலத்திரன் ஜோடி கேத்திரானதோடையும் 2 சிக்மா பிணைப்பு, 2 தனிச்சோடி, அப்ப நான்முகி. இதுல 3 சிக்மா பிணைப்பு, 2 ஒரு தனிச்சோடி, அப்ப நான்முகி. இதுல 4 சிக்மா பிணைப்பு மட்டும் நான்முகி. சரி, மூலக்கூற்று வடிவம் மாறும், இலத்திரன் ஜோடி கேத்திரானத வடிவம் மாறும். இதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வி அணுகலாம். இதுல HClO2, HClO3, HClO4, HClO2, HClO3, HClO4 குளோரினை சுற்றியுள்ள வடிவங்கள் முறையே கோணம், 2 சிக்மா பிணைப்பும் 2 தனிச்சோடியும் கோணம். அப்ப சரி, 3 சிக்மா பிணைப்பும் ஒரு தனிச்சோடியும் முக்கோண கூம்பகம். இது நீர் மூலக்கூறு ஒத்தது, இது அமோனியாவை ஒத்தது, மற்றது நான்முகி. ஆகவே சரி, கோணம், முக்கோண கூம்பகம், நான்முகி. அப்ப முதலாவது கூட்டு சரி. முதலாவதுல சொல்லப்பட்ட வடிவங்கள் பொருத்தமானது. தவறானதான் கேட்டது. HOCl, HClO2, HClO3, HClO4 ஆகியவற்றில் குளோரினின் ஒட்சியேற்ற நிலைகள் முறை HClO குளோரின் ஒட்சியேற்றம் +1, இதுல +3, இதுல +5, இதுல +7, +1, +3, +5, +7 ஆகும். ஒக்சோ அமிலங்கள் என்ற பெயர்ல பீத்தோப்பு துவங்க முன்னம் இதுகளெல்லாம் படிப்பிச்சிருக்க. ஒக்சோ அமிலங்களின் அமில வலிமை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குளோரின் ஒட்சியேற்ற அதிகரிக்க அமில வலிமை அதிகரிக்கும்னு சொல்லி. HOCl ஒரு பெண் அமிலம், இதை விட இதுக்கு அமில இயல்பு கூட, இதுக்கு அமில இயல்பு கூட, இதுக்கு அமில இயல்பு கூட, என வேறுபடுகிறதுன்னு சொல்லியிருக்கேன். அமில இயல்பு அதிகரிக்கிற வரிசை சமன். இந்த ஒக்சோ அமிலங்கள் எல்லாவற்றிலும் குறைந்தபட்சம் ஒரு இரட்டை பிணைப்பு எனும் இருக்கும் என்று சொல்லியிருக்கு. லூயின் கட்டமைப்பு தெரியாத ஆக்களுக்காக இந்த கேள்வியை போட்டு. இந்த ஒக்சோ அமிலங்கள் எல்லாவற்றிலும் குறைந்தபட்சம் ஒரு இரட்டை பிணைப்பு இருக்கும் என்பது லூயின் கட்டமைப்பு வரைய தெரியாட்டால் தெரியாதுதான்.
சரி, ഇതിന്റെ கட்டமைப்பு உங்களுக்கு சரியா தெரியுமான்னு சொன்னால் இந்த கூட்டு வெளிப்படையாக பிழை என்றது தெரியும். ഇതിന്റെ கட்டமைப்புல ஒரு பைப் இணைப்பு இருக்கு, இதுல ஒரு 2 பைப் இணைப்பு இருக்கு, அதுல 3 பைப் இணைப்பு இருக்கு. HOCl இந்த கட்டமைப்புல குளோரினோட ஒட்சன் இருக்கு, ஒட்சனோட ஐதரசன் இருக்கு. இப்ப குளோரின் ஒற்றை பிணைப்பை மாத்திரம் தோற்றுவிக்கும். இந்த ஒக்சோ அமிலங்கள் எல்லாவற்றிலும் குறைந்தபட்சம் ஒரு OH கூட்டமேனும் இருக்கு. இது அமிலம் தான். அப்ப உங்களுக்கு அமிலகார பாகுபாடுன்னு ஒன்று படிப்பிக்கிறான், ஞாபகம் இருக்கு. அமிலகார பாகுபாடுல இதைத்தான் உதாரணமாக எடுத்து படிப்பிக்கிறான். ஒக்சிஜனோட ஐதரசன் இணைஞ்சிருக்கும், இதுல இணைகிற மூலகம் தான் இது அமிலமோ காரமோ என்பதை தீர்மானிக்கும் சொல்லி. இது ஐதரசனோட மின்னெதிர்த்தன்மை கூடிய மூலகம் இருந்தால் இது அமிலமாக தொழிற்படும் என்று சொன்னான். இதுக்கு 3.5, இதுக்கு 2.1, வித்தியாசம் 1.4. அப்ப இதுல இருக்கிற மின்னெதிர்த்தன்மை வேறுபாடு டெல்டா பிளஸ் டெல்டா மைனஸ். இதுல குளோரின் இருந்தால் 3.0, மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் 0.5. அப்ப இந்த பிணைப்புக்கு இடையில இருக்கிற முனைவாக்கத்தை விட இந்த பிணைப்புக்கு இடையில இருக்கிற முனைவாக்கம் உயரும். ஆகவே ஓவுக்கும் எச்சுக்கும் இடையிலான பிணைப்பு உடைஞ்சுதான் உங்களுக்கு HOCl H+ OCl- முடிவிக்கப்படும் சொல்லியிருக்கு. அப்ப ஓவுக்கும் எச்சுக்கும் இடையிலான பிணைப்பு இங்க இருக்கு. ஆகவே 5வது கூட்டும் சரி. இப்ப இந்த 4வது கூட்டு வெளிப்படையாக கட்டமைப்பு தெரிஞ்சால் உங்களுக்கு ஓகே ஆகும். 24வது கேள்வியை பாருங்க. 24வது கேள்வியில நல்ல கேள்வி, ஆனா கஷ்டமானதுன்றதுக்கு இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசிச்சால் கேள்விக்கு விடவே. இதுல உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற தகவல் என்னன்னா, ஒரு அமில நீர்க்கரசல் இருக்காம், H+ சொல்லிக்கொள்ளும் ஒரு அமில நீர்க்கரசல். இந்த கரைசல் என்ற அடர்த்தி தரப்பட்டிருக்குது 1.0 கிலோகிராம் டெசிமீட்டர் -3 என்று. அதாவது 1 டெசிமீட்டர் கனம் 1000 சென்டிமீட்டர் கனம் கரைசல்ட திணிவு 1000 கிராம் தான் இதன் தரவு. அடர்த்தி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு 1 டெசிமீட்டர் கனம் 1 கிலோகிராம். அப்ப 1 கிலோகிராம் என்பது 1000 கிராமுக்கு சமம். 1 டெசிமீட்டர் கனம் 1 கிலோகிராம் என்றால் 1 டெசிமீட்டர் கனம் 1000 சென்டிமீட்டர் கனம் 1000 கிராம். இந்த அமில நீர் கரைசல்ல pH தந்திருக்கு. pH என்பது அங்க இருக்கிற H3O+ ஒரு அளவு. சரியா? pH பெருமானம் 1 என்று சொல்லியிருக்கு. pH என்பது H3O+ அளவு, அதாவது H+ சுயாதீனமாக கரைக்கிறாங்க H+ ஒரு அளவு. அப்ப இந்த H+ செறிவு 0.1 மோல் டெசிமீட்டர் -3, அதாவது -log H3O+ செறிவு pH என்று சொல்லலாம். அப்ப நீங்க ஆன்டிலோக் எடுத்தீங்கன்னு சொன்னால் 10⁻⁴ அடுக்கு 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்று. அதுவும் pH முழுவண்ணில இருக்கிறதால நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு pH 1 0.1 இங்க பாடமாக்கி வச்சிருக்கீங்களா, நடுவில் பார்த்துப்பாங்க. விளக்கம் இதுதான். -log H3O+ என்றால் OL இருக்கு log 10 x = y என்றால் antilog x = 10 y. சரி, log H+ செறிவு சமன் pH 1 என்றால் இது அங்கால எடுத்தீங்கன்னா log 10 H+ செறிவு 1, அதாவது log அடி 10 x y சமன். நம்ம y-க்கு பதிலா 1 இருக்கு. இது log. antilog H+, இது மாதிரி 10 y மடங்கு மாதிரி 10 1. இதுதான் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்று சொல்றோம். சரி, ഇതിന്റെ அர்த்தம் என்ன? ഇതിന്റെ அர்த்தம் 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல 0.1 மோல் H+ இருக்கு. 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ட திணிவு 1000 கிராம். அப்ப உங்களுக்கு இப்ப H+ அமைப்பை ppm எடுத்து சொல்லடிக்கும். H+ அமைப்பை ppm குறிப்பிடுக. H+ செறிவு ppm குறிப்பிடுகன்னு சொல்லி. அப்ப 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல இருக்கிற H+ மூல் 0.1 மோல் டெசிமீட்டர் -3 என்றால் அதிന്റെ திணிவை சாரண திணிவால பெருக்கி காணலாம் தான்.
அப்ப 1 டெசிமீட்டர் கனம் கரைசலில் உள்ள H+ இந்த மூல் 0.1 மூல் என்றால் H+ இந்த திணிவு 0.1 மூல் தர 1 கிராம் மூல் -1 0.1 கிராம் 1 டெசிமீட்டர் கனம் கரைசல் திணிவு எவ்வளவு 1000 கிராம் 1000 கிராம் கரைசல்ல 0.1 கிராம் H+ காணப்படுது. உங்களை கேட்டது H+ இன் அமைப்பை ppm இல் கேட்டிருக்கு. H+ இன் அமைப்பை ppm இல் தருகிறது கேட்டிருக்கு. இங்க அடர்த்தி தந்திருக்கிறதாக திணிவு பின்னத்தை நாங்கள் பயன்படுத்துவது பொருத்தமாக இருக்கும். அடர்த்தியை பற்றி குறிப்பிடாட்டால் திணிவு கனவளவு பின்னத்துல நாங்கள் ppm சொல்லலாம். இங்க கனவளவு பாவிச்சாங்கன்னா திணிவை பாவிச்சாங்கன்னா 1000 இருக்கிறதால எங்களுக்கு விடை ஒரு நாளும் பிழைக்க போறது இல்லை. இங்க அடர்த்தி என்ற ஒரு தகவல் தரப்படையில் என்று சொன்னால் நீர்க்கரசல்ல இருக்கிற அயன்கல்டி அமைப்பு திணிவு கனவளவு பின்னத்துலதான் நாங்கள் வளமையாக கொடுக்க வேண்டும். அப்ப இங்க எங்களுக்கு ஒன்றும் சொல்லல. ஆனால் என்ன நன்மைன்னு சொன்னால் 1 டெசிமீட்டர் கனம் கரைசல்ல திணிவும் 1000 கிராம் கனவளவும் 1000 சென்டிமீட்டர் கனம். அப்ப ppm என்பது பின்னம் தர 16 பின்னம் தர 16. அப்ப இங்க நீங்கள் என்ன பின்னம் போட போறீங்க திணிவு பின்னம் போடணும். ஏன்னா அடர்த்தி தந்திருக்கு. என்னன்னா இந்த அடர்த்திக்கு பயன்பாடு இல்லாமல் போயிருக்கு. அப்ப குறித்த பதார்த்தத்தின் திணிவின் கீழ் மொத்த திணிவு தர 16 இதுதான் ppm. அவன் குறித்த பதார்த்தத்தின் திணிவு 0.1 கிராம் மொத்த திணிவு 1000 கிராம் ppm என்பதால 16 அளவு இருக்கு. அப்ப உங்களுக்கு 1000 மேல் 0.1 தர 16 இதுல ஒரு 1000 போவா இதுல ஒரு 1000 போவா 1000 மிஞ்சும். அப்ப 100 ppm வரும். சரிதான். H+ இன் அமைப்பு 100 ppm. இந்த கேள்வியை நீங்கள் ஒரு செய்து பாருங்க. இதுல H+ இன் அமைப்பு 100 ppm ஆக இருக்கும். அது தந்தை pH வச்சுக்கொண்டு அடர்த்தியை வச்சுக்கொண்டு யோசிக்கலாம். சும்மா அடர்த்தி தரப்படாமல் வெறுமனே H+ இன் pH தந்துட்டு H+ இன் அமைப்பை கேட்டிருந்தால் நாங்கள் திணிவு கனவளவு பின்னம் தர 16 போட்டு ppm எடுத்து சொல்லலாம். வளமையா கல்குலேஷன்ல செய்ய நாங்கள் செறிவை சொல்லி இருப்போம். எத்தனையோ கேள்வி செய்திருக்கிறோம் ppm. இப்ப Cr3+ செறிவு இப்படி 0.1 மூல் டெசிமீட்டர் -3 ஆகவே Cr3+ அயன் அமைப்பை ppm தருகின்றோம். அல்லது அதுல வர மற்ற அயன் செறிவை ppm சொல்லி கேட்டிருக்கோம். அது அயன் ஜமல்ல முடிஞ்சது pH தெரியும் என்பதால அந்த அமைப்பை pH என்ற ஒன்றோடு தொடர்படுத்திது. இந்த கேள்வி கல்குலேஷன் கேள்வி. pHல இருந்து H+ என்ற செறிவு காண்றதுக்கு தான் நாங்கள் அயன் ஜமல்லையே பாவிக்கப்படுறோம். கேள்வியும் பாப்பம். பாருங்க. ஓசோனை கொண்ட மாசடைந்த வளியின் ஒரு 25 கிராம் வளி மாசடைஞ்சிருக்காம். அது ஓசோனால. இதுஇந்த திணிவு 25 கிராம். ஓசோனை கொண்ட மாசடைந்த வளியின் ஒரு 25 கிராம் மாதிரி மிகை KI ஒன்றுடன் அமில கரைசலுடன் பரிகரிக்கப்படுகிறது. அப்ப இந்த ஓசோனுக்கும் KIக்கும் இடையில ஒரு தாக்கம் ஒன்று நடக்குது. அந்த தாக்கத்தின் விளைவாக ஓசோன் O2வாகவும் நீராகவும் மாற்றப்படுது. ஓசோன் O2வாகவும் நீராகவும் மாற்றப்படுது. விடுவிக்கப்படும் அயடின் அப்ப I- ஒட்சியேற்றப்பட்டு I2 ஆக விடுவிக்கப்படும். சரியா? ஒட்சியேற்ற மாறுபடுகிற மூலகம் ஒட்சிசன். இதுலயும் ஓசோன் என்ன செய்யணும் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையில ஒட்சனை கொண்டிருக்கு. இதுலயும் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற இருக்கு. அப்ப ஒட்சியேற்ற இங்க ஒரு ஆள்ல தான் மாறும் ஒட்சன். அப்ப 2 இலத்திரனை இது என்ன செய்யும் என்றால் ஏற்குது பூஜ்ஜிய ஒட்சியன். அப்ப இதுல 2 இலத்திரன் இழக்கப்படும்.
தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்த 25வது கேள்வியில தாக்கம் சமப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் பெறாது. 2 KI I-2 இலத்திரங்களை இழந்து I2 உட்சியேற்றப்பட O3ல இருக்கிற ஒரு ஒட்சி தான் அந்த 2 இலத்திரம் H2 தான் தருது. நீங்கள் தேவை என்று சொன்னால் H பிளஸுக்கு பதிலாக 2 H பிளஸ் இஞ்சால போட்டுக்கொள்ளலாம். இஞ்சால 2 K பிளஸ் போடலாம். இங்க தாக்கம் சமப்படுத்த கவர்மெண்ட் ஈசமானபடி தாக்கம் அடைகிற ஆளுக்கு சமப்படுத்தினா சரி. அப்ப கேள்வியின்படி இந்த விடுவிக்கப்படுகின்ற I2 நான் உங்களுக்கு திருப்பி சொல்றேன். எங்கெல்லாம் I2 விடுவிக்கப்படுதோ அடுத்ததாக நாங்கள் தூக்க வேண்டியால் Na2H2O3 அயடபோமான நியமிப்புகள் என்று கதைச்சிருக்கும். விடுவிக்கப்படும் அயனின் 0.002 மூல் டெசிமீட்டர் -3 Na2H2O3 உடன் பரிகரிக்கப்படும். ஆகவே இந்த தாக்கத்துல உருவான I2 மூல நாங்கள் இன்னொரு தாக்கத்தால் என்ன செய்யலாம் என்று சொன்னால் அளவீடு செய்யலாம். இந்த நியமிப்பை பற்றி நான் பல தடவைகள் கதைச்சிருக்கிறேன். காட்டி எப்ப சேர்க்கணும் அது எல்லாம் சொல்லு. அப்ப பீசமானம் 1:2 தாக்கம் இருக்கும். Na2SO6 2 எண்ணெயாக தாழ்த்தப்படும். இந்த தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும். இதுக்கு நீங்க போய் தரியம் ஞான்பாடு எழுதி தாக்கம் ஞாபகப்படுத்தி கொண்டுட்டீங்கன்னா அப்படியே நாங்க என்ன செய்யலாம். எத்தனை ஆயிரம் தடவை இந்த தாக்கங்களை காய்ச்சிருக்கும். I2க்கும் Na2H2O3க்குமான தாக்கம் அவ்வளவு முக்கியமான கால்குலேஷன்ல அறிமுகப்படுத்தி இருக்கு. சரியா? கடைசியா இண்டஸ்ட்ரியல்ல நீரின் விங்லஸ் முறையில நீர்ல இருக்கிற ஒட்சிஜன் அளவிடப்படுற வரைக்கும் இந்த தாக்கம் எங்களோடைய ரெவல் பண்ணி கொண்டு வரும். பீசமானத்தை மறந்து நாங்க என்ன செய்யறோம். அப்ப இங்க I2 இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2வோட தாக்கின Na2H2O3 செறிவு தரப்பட்டிருக்கு. 0.002 மூல் டெசிமீட்டர் -3 கனவள 25 தர 10⁻³ டெசிமீட்டர். ஆகவே இது மூல காணலாம் 0.05 தர 10⁻³ மூலனா பீசமானம் 2க்கு 1. இதை நீங்கள் சரியான முறையில குறிப்பிட்டீங்கன்னா பீசமானம் 2க்கு 1 குறிப்பிட்டீங்கன்னு சொன்னால் எஸ்ஏ கேள்விக்கு போடக்கூடிய கேள்விதான் இந்த MCQ. பீசமானம் 2க்கு 1. அப்ப I2 மூல் இதன் அரைவாசி 0.025 தர 10⁻³ சொல்லணும். பீசமானம் எஸ்ஏ கேள்வி ஸ்ட்ரக்சர் கேள்வியா. இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2 முதலாவது தாக்கத்துல உருவாக்கப்பட்டது. ஆகவே I2 மூலம் இந்த தாக்கத்துல விடுவிக்கப்பட்ட I2 மூல் உங்களுக்கு 0.025 தர 10⁻³ மூலாக இருக்கு. இது ஒரு ஜெயின் தாக்கம் தான். கால்குலேஷன்ல இதை விட எவ்வளவு கஷ்டமான கேள்வியெல்லாம் பார்த்து. I2க்கும் O3க்கும் பீசமானம் 1:1. ஆகவே O3 மூல் 0.025 தர 10⁻³ மூல். கேள்வியை பாருங்க. O3 வளி மாதிரியில் உள்ள O3 திணிவு சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கு. வளி மாதிரியில் உள்ள O3 திணிவு சதவீதம். அப்ப இந்த I2 மூல் 0.025 தர 10⁻³ மூல். ஓசோன் மூல் 0.025 தர 10⁻³ மூல். உங்களுக்கு திணிவு சதவீதம் வேணும். ஓசோன் திணிவு வழி சதவீதம் சமன் ஓசோன் திணிவின் கீழ் வழியின் திணிவு 100. வழியின் திணிவு தெரியும் 25 கிராம். 25 கிராம் தான் சொல்லியிருக்கு. வழியின் திணிவு 25 சென்டிமீட்டர் சொல்லி 25 கிராம். இந்த வழியில ஓசோன் கலந்துருக்கு. அது திணிவு 25 கிராம். இப்போ ஓசோன் திணிவு வேணும். ஓசோன் மூல் வரைக்கும் வந்துட்டேன். அப்ப ஓசோன் மூல சார் மூல கூட்டு திணிவு 48 கிராம் மூல் -1 பெருக்கிறோம்னு சொன்னால் ஓசோன் திணிவு வரும். ஓசோன் திணிவு O3 0.025 தர 10⁻³ மூல் தர 48 கிராம் மூல் -1. இதுல இருந்து வழியில இருக்கிற ஓசோன் மூல நாங்கள் திணிவை காணலாம். அது 1.2 தர 10⁻³ மூல் என அமையும். 0.025 தர 48 கிராம் மூல் -1. இது ஓசோன் மூல இருக்கு. ஓசோன் 1.2 தர 10⁻³ மூல். ஆகவே 1.2 தர 10⁻³ மூல் ஓசோன் திணிவு. மொத்த திணிவு 25. 100 வீதம் என்பதால 100ஆல பெருக்கும். நீங்க 4ஆல பெருக்கினீங்க வேண்டாம். சரி, உங்களுக்கு 4.8 தர 10⁻³ வீதம் என்று வரும். என்ன பெரிய கிலோ கணக்கில் இருக்கு இல்லதான், கொஞ்சம் தானே இருக்கு. 25 கிராம் வழியில
1.2 × 10⁻³ கிராம் ஓசோன் வந்து கலக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த மாதிரி வழியில இருக்கிற கூறுகளுடைய அளவை பரிசோதனை ரீதியாக துணியக்கூடிய மாதிரி கேள்விகள் அடிக்கடி வருது. வழியில இருக்கிற SO2 துணிகிற கேள்வி ஒரு முறை வந்திருந்தது. ஹைட்ரஜன் பெராக்சைடுக்கு அளவு செலுத்தி SO4 2- ஆக்கி அதை இந்த வீழ்வடிவாடுக்கு அப்படியான கேள்வி எல்லாம் இருக்கு. சரி, தாக்கத்துல இந்த கேள்வியில உண்மையான ரிஸ்க் வந்து இந்த தாக்கத்தை நீங்க சமப்படுத்துறதுல சில இதுல கஷ்டப்படலாம். அதை நீங்க சமப்படுத்திட்டீங்கன்னு சொன்னா இந்த கேள்வி சாதாரண ஒரு கல்குலேஷன் கேள்வி, ஸ்மூத்தா கேள்வி போய்கொண்டு இருக்கு. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து தெளிவா இருந்துச்சுன்னா நல்லா. எம்சிக்கு கேள்வி நீங்கள் அப்படி எல்லாம் எழுதி காட்டி தான் செய்யணும் இல்லை, உங்களுக்கு தெளிவா இருக்கிற ஸ்டெப்புகளை நீங்கள் சனக்கு 2 போட்டு கொண்டு போகலாம். சரிதாங்க? இப்ப நீங்கள் நேரடியாக இந்த தாக்கம் எழுதாமலே Na2SO3 மூலின் அரைவாசி மூல் I2 எடுத்துக்கொள்ளலாம். அது இந்த O3 மூலுக்கு சமன் பீசமானத்தால சொல்லிக்கொள்ளலாம். அப்படியே பின்னத்துல வச்சுக்கொண்டே சார் மூல குட்டத்தின் வள பெருக்கி துணிவி எடுத்துருங்க. அப்ப ஒவ்வொரு இடத்துலையும் சுருக்கி கொண்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ഇതിന്റെ അരവാസി എന്താ 0.001 வந்து அதுதான் இது. அப்ப இத 48 பெருக்கினீங்கன்னா சரி, அப்ப 25 48 பெருக்கு மொத்தத்திலும் 25 பின்னத்திலேயே போட்டு சமன்பாட்டில் கொண்டு பிரதிட்டீங்கன்னு சொன்னா சடாரண்டு எல்லாமே வெட்டுப்பட்டு கொண்டு போய். சரி, இன்றைக்கு செய்த கேள்விகள் கணித ரீதியாக கூடுதலான இதை கொண்டு இருக்குது. அப்ப இந்த மிடில் பார்ட் கேள்விகள்ல இந்த ரிஸ்க் கொண்டு வருது. 10வது கேள்விக்கும் 25-30வது கேள்விக்கும் இடையில இந்த மாதிரி கொஞ்சம் கணித்தல் சார்ந்த கேள்விகள் வருது. இதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம் பேப்பர்ல முதல் 10 கேள்வியும் செய்துட்டு அப்படியே வச்சுட்டு பேப்பர்ல இருக்கிற கேள்வியை விட்டுட்டு 30வது கேள்வியில இருந்து செய்ய ஆரம்பிக்கும். 30வது கேள்வியில இருந்து செய்யாதீங்கன்னா தெரிஞ்சா விட இல்லையா இல்லை, அது ஒன்றும் செய்யலாது. முதல் 10 கேள்வியும் அப்படின்னு ஜெனரல் கெமிஸ்ட்ரியோட சார்ந்து வாரதால இலகுவாக இருக்கும். உங்களால 30லேருந்து 50 வரைக்கும் தியரி கேள்விகள் அதிகமாக இருக்கும். அப்போ நோட்ஸை படிச்சிருக்கிற பிள்ளைக்கு இலகுவான கேள்விகளாக இருக்கும். பாஸ் பேப்பர் கேள்வியில சொல்லப்பட்ட கூட்டுகள் அப்படி இப்படித்தான் இருக்கும். ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற விஷயங்கள் இருக்கும். மிகுதியாக பாத்தீங்கன்னா மிச்சம் 20 கேள்விக்குள்ள ஓர்கானிக் கேள்வி வந்துச்சுன்னு சொன்னால் ஓர்கானிக் கேள்விக்கு கேள்வி செய்ய வேண்டிய நேரம் இல்லை. ஒரு 10 கேள்வி கூட உங்களுக்கு கணித்தல் ரீதியான ரிஸ்கை தராது. 1 மணித்தியாலத்துக்கு மேல உங்களுக்கு இருக்கும். ஒரு கேள்வி எடுத்து வடிவ 6 முறை இருந்து செய்து 10 நிமிஷம் லெவலுக்கு செய்தா கூட 10 கேள்விக்கும் சரியான விட எடுக்கக்கூடியதா இருக்கும். சரியா? அது உங்களை பொறுத்தது. நீங்கள் கணக்கு எக்ஸாம்பிள் சந்திக்காதால என்ன அனுபவத்தை பெற்றிருக்கீங்களோ தெரியும். நான் இதோட நிறைவு செய்து கொள்றேன். நாங்கள் அடுத்த வகுப்புல நாளைக்கு இருக்குதானே வேலை பார்ப்போம். சரி.